அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் குடும்பத்தின் சார்பிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த குட் ஃப்ரைடே அன்று உங்களோடு கூட நாங்கள் சில காரியங்களை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். குட் ஃப்ரைடே அப்படின்னா என்ன அப்படின்னா, குட் ஃப்ரைடே இன்றைக்கி உலகம் முழுவதிலும் குட் ஃப்ரைடே கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லும்போது சிலர் புனித வெள்ளிம்பாங்க, சிலர் பெரிய வெள்ளிம்பாங்க. அப்போ இந்த குட் ஃப்ரைடே அப்படின்னா நிறைய பேருக்கு ரொம்ப வேதனையோடு காணப்படுவாங்க. நிறைய காரியங்களில் பார்த்திங்கன்னா இயேசு மரித்துட்டாரு, இயேசு செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப துக்கம் கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்கு இது ஒரு சந்தோஷத்தின் நாள், இது ஒரு கொண்டாட்டத்தின் நாள். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சிலுவையில் மரிக்கும்போது சாத்தானுடைய அதிகாரங்களை எல்லாம் உரிந்து கொண்டார். அவர் நமக்காக, நம்முடைய பாவங்களின் நிமித்தம்தான் ஆண்டவர் சிலுவையிலே நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். அவருடைய தழும்புகள், ஒவ்வொரு இடத்துலையும் அவர் அடித்ததுனால வந்த தழும்புகளினால் நமக்கு சுகம் உண்டாகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஸோ இன்றைக்கு அவர் அடிக்கப்பட்ட நாளை நாம் நினைவு கூறுகிறோம். இது ஒரு கொடூரமான சம்பவம், ஆனாலும் தேவனுடைய அன்பு நமக்காக வெளிப்பட்டதுனால இது ஒரு சந்தோஷத்தின் நாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் கேட்க போகிற ஒவ்வொரு வசனத்தின் காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வசனத்தை பேசுவாங்க. அதை நீங்கள் கேட்டு பயனடையும்படி உங்களை இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின முதலாவது வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இங்கே நம்ம ரெண்டு விதமான கூட்டத்தை பார்க்குறோம். ஒரு பக்கத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, இன்னொரு பக்கத்தில் அவரை அவமானப்படுத்துகிற, துன்பப்படுத்துகிற கூட்டம் ஒன்று இருக்குது. இதில் இயேசுவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் எந்த பாவமும் இல்லாதவர், குற்றமே இல்லாதவர், துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறார், அங்கே அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த பக்கம் இருக்கிற கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஏசப்பாவை துன்பப்படுத்தியிருக்காங்க, அவமானப்படுத்தியிருக்காங்க. இந்த ரெண்டு கூட்டமும் அங்கே இருக்குது. செய்யாத குற்றத்துக்கு தேவையில்லாத துன்பமும் அவமானமும் அடைந்து அந்த சிலுவையில் தொங்கிக்கிட்டு அவர் இருக்கிறாரு. இவ்வளவு துன்பமும் தண்டனையும் அடைந்த பிறகும் நம்மளால் ஒருத்தரை மன்னிக்க முடியுமா? நம்ம என்ன நார்மலாக சொல்லுவோம், அந்த ஒரு வார்த்தையை மட்டும் என்னால் மறக்கவே முடியாது, அதை மன்னிக்கவே முடியாதுன்னு நம்ம சொல்லுவோம். இல்லை, இன்னொரு விதமாக சொல்லணும்னா, இந்த மாதிரி ஒருத்தர் நான் மன்னிக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவர் அப்படின்னு நம்ம பேசுவோம். இந்த ரெண்டு காரியங்களை நம்ம அடிக்கடி சொல்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம். சிலுவையில் ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கூட, துன்பம் அனுபவிக்கிற சூழ்நிலை, அவமானப்படுற சூழ்நிலையாக இருந்தால் கூட நாம் மற்றவங்கள மன்னிக்கணுங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். இப்போ மன்னிக்காமல் இருக்கும்போது என்ன நடக்குது? நம்மளை காயப்படுத்தினவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம தான் அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப அதை யோசித்து திங்க் பண்ணி டிப்ரெஷனில் போய் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். நம்ம மனசை ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி, ஒரு சிறைக்குள்ளே அடைச்சி போட்ட மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஸோ இன்னைக்கு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுங்க. உங்களோட தாட்ஸை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அந்த தீர்மானம் திடமான ஒரு தீர்மானமாக இருக்கணும். உங்களை காயப்படுத்தின அந்த நபரை நீங்கள் கம்ப்ளீட்டாக மன்னித்து அதை மறந்து விடுவேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. அது ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஒரு ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், இல்லை ஒரு கலீகாக இருக்கலாம், இல்லை உங்கள் மென்டராக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் மன்னித்து மறக்கும்போது உங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் ஒரு சமாதானத்தை அடைய முடியும். இது ஒரு தீர்மானமான ஒரு டிசிஷனாக இருக்கணும். நீங்கள் உங்களுக்கே கொடுத்துக்கிற ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் என்னென்னா, மற்றவங்க உங்களுக்கு செஞ்ச அவமானத்தையும் மற்றவங்க உங்களுக்கு ஏற்படுத்தின துன்பத்தையும் மன்னிக்கிறது தான். இதில் பைபிளில் நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. யோசேப்போட வாழ்க்கையில் அவனோட சகோதரர்கள் அவனுக்கு துரோகம் பண்ணாங்க. அவன் அதை மன்னித்து என்னவா பார்த்தான் அப்படின்னா, அது ஆண்டவர் முழு தேசத்துக்கும் நன்மையாக மாற்றினார் அப்படின்ற மாதிரி பார்த்தான். தாவீது சவுலை மன்னித்தான், அவனை பழிவாங்கலை, அவனை சாக விடலை. ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சவுலை மன்னித்து விட்டான். தேவான் சாகும்போது அவனை துன்பப்படுத்தினவங்கள மன்னிக்கிறான். ஸோ அவனுக்கு தேவதூதனுக்கு ஒப்பான ஒரு சாயல்
அவனுக்கு உண்டாயிருக்குது. அவன் மரிக்கும்போது தேவதூதனுக்கு ஒப்பான சாயல் அவனுக்கு உண்டாயிருக்குது. ஸோ மன்னிக்கிற அனைவருக்கும் நன்மை மட்டுமே கிடைக்கிறது. நாம மன்னிச்சோம் அப்படின்னா நமக்கு விடுதலையும் ஆசீர்வாதமும் கண்டிப்பா உண்டு. ஏசப்பாவை சிலுவையில் அறையிறப்ப ஏசப்பா பேசின 2வது வார்த்தையை குறித்து தான் நம்ம இப்போ தியானிக்க போகிறோம். லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனத்தில் ஏசப்பா பேசின 2வது வார்த்தை இருக்குது. ஏசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வசனத்தை அவர் யாரை பார்த்து சொல்கிறாரு? ஏசப்பா இந்த வசனத்தை யாரை பார்த்து சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு டிசைபிள்கோ இல்லை ஒரு நீதிமான்கோ இல்லை ஒரு ப்ராஃபட்கோ இல்லை. இது இந்த வசனத்தை சொன்னது ஒரு திருடனுக்கு, ஒரு கிரிமினலுக்கு சொன்ன வார்த்தை. ஏசப்பா கூட 2 கள்ளர்கள் அறையப்பட்டிருந்தாங்க சிலுவையில். அதில் ஒரு கள்ளனை பார்த்து ஏசு இந்த வார்த்தையை சொல்கிறார். ஸோ இதில் நம்ம அந்த கள்ளனை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு அந்த கள்ளன் என்னென்ன மாதிரியான காரியங்களை சிலுவையில் பண்ணான் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவன் செஞ்சது ரியலைசேஷன். அதில் பார்த்திங்கன்னா, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரியலைசேஷனை அவன் டிஸ்பிளே பண்ணுறான். ஒரு திருடன் பார்த்தீங்கன்னா அவன் ரியலைசேஷன் பண்ணிகிட்டு இருக்கான். இன்னொரு திருடன் அதே டைமில் பரியாசம் பண்ணிகிட்டு இருக்கான். ஆமாம், 2 கள்ளர்கள் இருந்தாங்க. ஆனால் 2 டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸை அவங்க டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஒருத்தர் பரியாசம் பண்ணுறாரு, இன்னொருத்தர் ரியலைஸ் பண்ணுறாரு. இந்த 21st செஞ்சுரியில் இந்த ரியலைசேஷன் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது ஹியூமன் பீயிங்ஸ் கிட்ட அப்படின்றத நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம என்ன செய்கிறோம், அந்த தப்பை யார் மேலேயாவது நம்ம அதை சொல்கிறோம், இல்லை அதை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோமே தவிர அதை ரியலைஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாக காணப்படுது. ஸோ அந்த ரியலைசேஷனை இந்த இடத்துல அவன் டிஸ்பிளே பண்ணதுனால அவன்கிட்ட ஏசப்பா இந்த மாதிரியான ஒரு வசனத்தை சொல்கிறதுக்கு அது ஏதுவாக இருந்தது. ஸோ அந்த ரியலைசேஷன் எல்லாருக்கும் வரணும். அந்த திருடனுக்கு அந்த ரியலைசேஷன் வந்துச்சு. அந்த ரியலைசேஷன் ஒரு அக்னாலஜ்மெண்ட். ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட் மூலமாக நான் செய்கிறது பாவம் அப்படின்றது ஒரு அக்னாலஜ் பண்ணனால அவனுக்கு சால்வேஷன் கிடச்சிச்சு. அதே மாதிரி அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு கேட்குறத நம்ம பார்க்குறோம். இந்த குற்றவாளி, இந்த கிரிமினல் அடுத்த குற்றவாளியை பார்த்து, நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஒரு வார்த்தையை வச்சு அவரை ரிப்ரோச் பண்ணுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்ரோச் அப்படின்றது ஹீஸ் காலிங் அவுட் த சின் டிரெக்ட்லி ஆன் த ஃபேஸ் ஆஃப் த அதர் கிரிமினல். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் கன்ஃபரண்ட் பண்ணுறது, அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த ஒரு கன்ஃபரன்டேஷன் இருக்குது. அந்த அடுத்த திருடனை பார்த்து, நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்றத ஃபேஸ் டு ஃபேஸ் கன்ஃபரண்ட் பண்ணுறோம். நம்ம எல்லாருமே இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே ஒரு கூட்டத்தோடு நம்ம இருக்கிறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாருமே. பட் இந்த இடத்துல இந்த கிரிமினல் நிறைய பேர் பரியாசம் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஆண்டவரை இகழ்ந்து பேசுகிறாங்க. ஆண்டவரை அந்த இடத்துல நீ நீயே காப்பாற்றிக்கொள்ளு, நீ தான் ஆண்டவராச்சே அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் நிறைய விதமாக நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த கிரிமினல் என்ன சொல்கிறாருன்னா, நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறது நிமித்தமாக அவன் தனித்து காணப்பட்டான். He stood apart from the crowd. He was not in the crowd, but he stood apart from the crowd. 41வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவரை கடிந்து கொண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல அவன் கன்ஃபரண்ட் பண்ணுறான், ரிப்ரோச் பண்ணுறான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்த வசனத்தில் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அப்போ நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான் அப்படின்ற அந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு தாழ்மையான ஒரு ரெக்வசிஷனை ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு ரைட் டைமில் அவன் வந்து ப்ளேஸ் பண்ணுறான். ஆனால் இந்த ரிக்வெஸ்ட் பண்ணுற ஆள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் வாழ்க்கையில் இது வரைக்கும் எந்த குட் ஒர்க்ஸுமே பண்ணதில்லை. அவர் ஒரு ரிலீஜியஸ் பர்சன் கிடையாது, ஒரு ப்ரேயர்ஃபுல் பர்சன் கிடையாது. பட் ஆனால் அந்த ஒரு ரிக்வெஸ்ட் தான், ஒரு கரெக்டான டைமில் அந்த ரிக்வெஸ்ட் பண்ணுறது தான் நாம் இங்கே பார்க்குறோம். அவர் ரொம்ப தாழ்மையாக இந்த ரெக்வசிஷனை ஆண்டர்கிட்ட அவர் வந்து ப்ளேஸ் பண்ணுறார். அடியேனை நினைத்தருளும் அப்படின்னு சொல்கிறப்ப எவ்வளோ தன்னைத்தானே தாழ்த்த முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு தரை மட்டும் தன்னை தாழ்த்தி அவன் ஆண்டர்கிட்ட கேட்குறான், ஏசப்பா என்னை நினைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்குறான். ஒரு சின்ன பிள்ளைங்க வந்து ஏசப்பாட்ட லைக் ஒரு அப்பா கிட்ட கேட்குறப்ப அந்த அப்பாவால் எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? அதனால் அந்த அப்பாட்ட இருந்து இவனுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ரிவார்டு கிடைக்குது. ஹி ரிசீவ்ஸ் அ ரிவார்ட் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுதான் 43வது வசனத்தில் ஏசப்பா பேசின 2வது வார்த்தை, நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிவார்டை ஆண்டவர் வந்து அவனுக்கு கட்டளையிடுறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? அந்த ரிவார்ட் பார்த்தா உடனே கிடச்சிருக்கு, வந்து இம்மீடியட்டாக கிடச்சிருக்கு. அவர் எண்ணி கூட அதை பார்த்துருக்க மாட்டார். ஆமாம், அவர் வந்து அதை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். ஏசப்பா இந்த நேரத்தில் நம்மளுக்கு இரக்கம் காட்டுவாங்களா அப்படின்னு கூட நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். நம்ம கூட நம்மளோட வாழ்க்கையில் நிறைய தவறுகள் பண்ணுறப்ப அந்த தவறுகளை நினைத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா தூரம், இன்னும் ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் தான் தள்ளி போகிறோம். நம்மளோட ஜெபத்தில் ஆண்டவர் கேட்பாரா? நம்ம சொல்கிறதெல்லாம் ஆண்டவர் வந்து ஏற்றுக்கொள்வாரா? நம்மளோட ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்பாரா? அப்படின்ற ஒரு பயத்தில் நம்ம ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் போகிறவர்களாக மட்டுமே நம்ம சில சமயங்களில் காணப்படுகிறோம். ஆனால் இந்த கிரிமினலுக்கு he had the audacity to request God. He had the humbleness to request God for what he wanted. என்னை நினைத்திருங்கப்பா, என்னை நினச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறப்ப ஆண்டவர் இம்மீடியட்டாக அந்த பெயினில் கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி ஒரு ரிவார்டை அவனுக்கு கொடுக்குறாரு. ஒரு நிச்சயமான ஒரு ரிவார்டை அவனுக்கு கட்டளையிடுறாங்க. ஸோ லாஸ்ட் மினிட்டாக இருந்தால் கூட ஆண்டவரை பற்றின ஃபேத்தும் ஆண்டவரை பற்றின ரியலைசேஷனும் நம்மளுக்கு இருக்கிறப்ப ஆண்டர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நம்மளுக்காக கட்டளையிடுவார் அப்படின்றத நம்ம இது மூலமாக நம்ம பார்க்குறோம். சிலுவையில் பேசின ஒரு 7 வார்த்தையும் நம்ம தியானித்துட்ருக்கோம். அதில் 3வது வார்த்தையை நமக்கு தியானிக்கலாம். நான் அது வாசிக்கிறேன். யோவான் 19:26-27 அந்த வசனம் இருக்குது. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு 4 பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதில் முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, துன்பத்திலும் அன்பு வந்து ஆண்டவருடைய அன்பு வந்து நமக்கு வந்து குறையலை. அதாவது ஆண்டவர் வந்து சிலுவையில் தொங்கும்போது அந்த வேதனையிலும் அந்த வலி மிகுந்த நேரத்திலும் அவங்க வந்து அவங்களோட தாயை தான் ஆண்டவர் வந்து நினைச்சாங்க. அவங்க தாயை பார்த்து அதோ உன் மகன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த சீஷனை பார்த்து அதோ உன் தாய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம என்னதான் கஷ்டத்துல இருந்தாலும் மற்றவர்களை நினைக்கும் இதயம் வந்து நமக்கு இருக்கணும். நம்ம வந்து 1 தீமோத்தேயு 5:8 ஒரு வசனம் இருக்கு. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனார், அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசிலும் கெட்டவனுமா இருப்பான் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஆண்டவர் அந்த வசனத்தின் அடிப்படையில தன்னுடைய சொந்த குடும்பத்தை அவர் வந்து விசாரிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆமா, அதே மாதிரி 2வது என்னன்னா, ஒரு பொறுப்பை வந்து அந்த இடத்துல வந்து உண்டாக்குறாங்க. எப்படின்னா, சீஷனை பார்த்து அதோ உன் தாய், அப்புறம் தன் தாயை பார்த்து அதோ உன் மகன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பொறுப்பை வந்து ஆண்டவர் வந்து கொடுக்குறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறாங்க. தன் தாயை வந்து சீஷனுக்கு
கையில் வந்து ஒப்படைக்கிறாங்க, அதோ உன் தாய் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீஷனும் அந்த தாயை வந்து தன்னிடமாக வந்து உடனே ஏற்றுக்கொண்டான். அன்புனா நம்ம கவனிக்கிறது, தன் தாயை கவனிக்கிறது. அப்புறம் அந்த அன்புக்கு கீழ்ப்படுகிறது என்னன்னா உடனே அதை செயல்படுத்துறது தான் அன்புக்கு கீழ்ப்படுகிறதுன்னு அர்த்தம். மூன்றாவதாக தேவன் வந்து ஒரு புதிய உறவை வந்து அந்த இடத்துல வந்து உண்டாக்குறாங்க. புதிய உறவு அப்படின்னா அது வந்து தாயை வந்து சீஷன் கையில வந்து கொடுக்கும்போது அது ஒரு புதிய ஒரு குடும்பமா மாற்றினார். ஸோ ஒரு புதிய உறவை வந்து உண்டாக்குறாங்க. அந்த இடத்துலையும் ஒரு புதிய உறவை வந்து உண்டாக்குறாங்க. இப்படி கூட சொல்லலாம், God's new family is being born at the foot of the cross அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து தேவன் ஆண்டவரும் நம்ம வாழ்க்கையில வந்து சிலரை வந்து தருவாரு, நமக்கு ஒரு புதிய உறவை வந்து கொடுப்பாரு. அதாவது ஒரு சின்ன ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஊர்ல வந்து ஒரு தாய் இருக்கிறாங்க. அந்த தாய் ஒரு மகன் இருக்காங்க. அந்த மகன் வந்து வேலையில வந்து நல்லா பிஸியாக இருக்கிறாங்க. அவங்க தாய் வந்து கொஞ்ச நாள் கவனிக்க முடியாமல் போயிடுது. அப்புறம் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு மகன் வந்து அந்த தாயை வந்து கவனிக்கிறான். மாத்திரை வாங்கி கொடுக்குறான், மருந்து வாங்கி கொடுக்குறான், சாப்பாடு வாங்கி கொடுக்குறான், அவங்களுக்கு எல்லாமே கவனிச்சுக்கிறான். அப்போ இது கொஞ்ச நாள் போக போக அவங்க பெற்றெடுத்த மகன் வந்து கவனிக்காமல் விட்டுறான். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் வந்து பார்க்குறான், நம்ம தாயை வந்து இன்னொருத்தன் ஒரு நெய்பர் வந்து கவனிச்சுட்டு இருக்காங்கிறத பார்த்து கண்கலங்குறான். அப்போ வந்து அவன் வந்து என்ன சொல்றான்னா, நான் செய்ய வேண்டியதை நீ செய்யறியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப கண் கலங்குறான். அந்த இடத்துல வந்து ஆண்டவர் ஒரு புதிய உறவை கொடுத்து தான் நம்மளை வந்து தேற்றாரு. நம்ம பார்க்கும்போது இயேசுவுக்கும் அநேக சகோதரர்கள் இருந்திருக்காங்க. மார்க்குல கூட நம்ம பார்க்கலாம், அவங்க பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப சகோதரர்கள் இருந்திருக்காங்க. ஆனா ஆண்டவர் வந்து அந்த சிலுவை அடிவாரத்துல யாரை தேர்ந்தெடுத்தா அப்படின்னா யோவானை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன்னு கூட பைபிள்ல இருந்து நம்ம வந்து அதுக்குரிய விளக்கத்தை பார்க்கலாம். யோவான்ல வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, சீஷர்கள் வந்து இயேசுவை விசுவாசிக்கணும். அப்ப இயேசுவை விசுவாசிக்காததுனால ஆண்டவர் வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்பிரிச்சுவல் கன்சர்னோட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மரியாதை வந்து யோவான் கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க. அவங்க சகோதரர்கள் கிட்ட ஒப்படைக்காம யோவான் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ அந்த நேரத்துலையும் ஆண்டவர் வந்து ஸ்பிரிச்சுவல் கன்சர்னை தான் முதல்ல வச்சிருக்கிறாங்க. இவங்க அவங்க பிளட் ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவங்க தான் இந்த தாயும் சகோதரர்களும் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து யோவான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதுனால ஆண்டவர் என்ன பண்றாங்க அப்படின்னா, யோவானை வந்து மரியாதைக்கு ஒரு மகனாக கொடுக்குறாங்க. அது மாதிரிதான் நீங்க சொன்ன கதையில மாதிரிதான் நம்மளுடைய சர்ச்ல நம்ம பார்க்குற ஆண்டோடைய பிள்ளைகளும் கூட நம்மளுடைய ஒரு ஃபேமிலியா நமக்கு மாறுறாங்க. கண்டிப்பா. நான்காவதாக கீழ்ப்படிதலை பற்றி நம்ம ஆண்டவர் அதில் கற்றுக் கொடுக்குறாங்க. உடனடி கீழ்ப்படிதல். அது எப்படின்னா, சிலுவையில் ஆண்டவர் இருக்கும்போது சீஷனை பார்த்து சொல்கிறாங்க, அதோ உன் தாய் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சீஷன் வந்து எதுவுமே ஹெசிடேட் பண்ணாமல் உடனே ஒபே பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஒபீடியன்ஸ் தான் ஆண்டவர் வந்து எதிர்பார்க்குறாங்க. எதுவுமே யோசிக்காமல் ஆமாம் அதுதான் என்னோட தாய் அப்படின்னு சொல்லி அவன் ஏற்றுக்கொண்டான். அந்த ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையும் அவனுக்கு இருந்துச்சு. அவன் நாளைக்குன்னு சொல்லலை, இன்னைக்குன்னு சொல்லலை, ஒரு 2 நாள் கழிச்சு அப்படின்னு வந்து அவன் வந்து சொல்லலை. ஸோ அவன் உடனே அதை ஏற்றுக்கொண்டான், அவன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், உடனே அதை செஞ்சான். ஸோ தேவன் ஆண்டவர் வந்து சொன்னால் நம்ம உடனே கீழ்ப்படியணும். அதை நம்ம கீழ்ப்படுகிறோமான்னு நம்ம வந்து பார்க்கணும். இது எல்லாமே நம்ம இந்த 4 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் வந்து சிலுவையில நமக்கு இந்த 4 காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அந்த வழியிலையும் ஒரு அன்பு இருந்தது, ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க, ஒரு புது உறவை கொடுத்துருக்குறாங்க,
உடனடி கீழ்ப்படிதலை ஆண்டவர் எதிர்பார்க்குறாங்க. அப்போ இந்த காரியங்களை நம்ம வந்து இந்த சிலுவை வசனத்தின் மூலமா நம்ம கற்றுக்கொண்டோம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இந்த காரியங்களை செய்யும்போது ஆண்டவர் இன்னும் அபரிமிதமா நம்மளை ஆசீர்வதிப்பார். முக்கியமா நம்மளுடைய தாய் தகப்பனை கனம் பண்றத நம்ம மறந்து போகக்கூடாது. ஏன்னா வசனம் சொன்னது அதுதான் வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை அப்படின்னு சொல்லுது. இப்போ உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால பெற்றோர்களை கனம் பண்றதுல நம்ம முந்தி கொள்ளணும். அப்ப அதுக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தந்துடுவார். ஆமென். சிலுவையில் இயேசு கிறிஸ்து பேசிய கடைசி 7 வார்த்தைகளில் 4வது வார்த்தையாகிய என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தையை நாங்கள் இப்போ தியானிக்க போகிறோம். மத்தேயு 27:46 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாவா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த சூழ்நிலை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் எந்த மாதிரியான சூழ்நிலைக்குள்ளே கடந்து செல்கிறாருங்கிறத பார்க்குறோம். அதில் 41வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரரும் மூப்பரும் பரியாசம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், இப்பொழுது இவனை விசுவாசிப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பரியாசம் பண்ணினாங்க. அதே மாதிரி 44வது வசனத்தில் பார்க்கும்போது அவரிடம் கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் அந்தப்படியே அவரை நிந்தித்தான் இருக்குது. அங்கேருந்து போகிற வர்றவங்களாம் நிந்திக்கிறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க, கூட இருக்க இது பண்ணுமே அவனுமே நிந்திக்கிறான். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஆண்டவர் பேசும்போது அப்போது அந்த வார்த்தைகளை ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் இதே மாதிரியான வார்த்தையை சங்கீதம் 22 தாவீது முதல் வசனத்தில் சொல்கிறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதில் இந்த மாதிரியான சூழ்நிலையில் போயிட்டுருக்கும்போது ஆண்டவர் அவன் கடினமான சூழ்நிலைக்குள்ளே சென்றுட்டுருக்கான். ஓன் ஜனங்களால் மறுதளிக்கப்படுறான், மற்றவங்களால் சவுல்னால் துரத்தப்படுகிறான், நோக்கி கூப்பிட்டவும் உண்மை நம்பி விற்கப்பட்டு போகாதிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறான். பட் ஆனால் இந்த சூழ்நிலை கடைசியில் வரும்போது, இந்த அதிகாரத்தில் கடைசியில் வரும்போது அவன் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி சொல்கிறான், என் தேவன் என்னை கைவிடவில்லை அப்படிங்கிறது விசுவாசத்தோடு சொல்கிறான். இன்று நம்மளோட சூழ்நிலைகளை நம்ம பார்த்தோம்னா தாவீது மேற்கொண்டது போல் அநேக காரியங்களை நம்ம வாழ்க்கையில் கைவிடப்பட்டதாக நம்ம நினைக்கலாம். இல்லைனா பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே நினைத்து கொள்ளுங்க, உங்கள் கைகளை பற்றி கொண்டு இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஸோ நம்ம கையை அவர் பிடிக்கணுன்றதுக்காக அந்த சிலுவையில் அவர் கைவிடப்பட்டார். இந்த சூழ்நிலையில் நம்ம எப்போது நினச்சிக்கொள்ளணும், விசுவாசத்தோடு எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம ஒரு ட்ரஸ்ட்டு இழக்காமல் விசுவாசத்தோடு நம்ம இப்படி இருக்கிறோமே, இந்த சூழ்நிலை நம்ம கடந்து போகிறோமே, என் கூட யார் இருக்கா அப்படின்னு நினைக்காம கர்த்தர் உங்களை கைவிடவில்லை, அவர் உங்கள் கை இறுக்கமாக பற்றி கொண்டாருன்றதை நினச்சிக்கொள்ளுங்க. அந்த நேர்மையில் ஒரு தனிமையில் ஒரு கவலையில் நீங்கள் இருக்கும்போது விசுவாசத்தோட அந்த நம்பிக்கையோட கர்த்தர் என்னை கைவிடலை அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவரை கையை பற்றி கொண்டால் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுவார். இயேசு சிலுவையில் பேசின 5வது வார்த்தையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். ஸோ ஆன் த கிராஸ் அந்த லாஸ்ட் மினிட்ஸில் ஜீசஸ் சொல்கிறாரு, ஐ தர்ஸ்ட்ன்ட்டு. அதுதான் ஷாக்கிங்காக இருந்துச்சு. தண்ணியை திராட்சரசமாக மாற்றினார், தண்ணி மேலே நடந்து வந்தார், நானே ஜீவ தண்ணீர் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த மொமெண்ட்டில் அவர் தர்ஸ்டியாக இருக்கிறேன்னு சொல்கிறது எதை காட்டுதுன்னா, அவரோட ஃபிசிக்கல் ஸ்டேஜில் ஃபிசிக்கல் ஹெல்த்தில் அவர் 0% அட்டைன் பண்ண ஸ்டேஜை தான் இது குறிக்குது. நம்ம இந்த க்ராஸை ஒரு டிவைன் சிம்பிளாகவோ ஒரு ஜுவல்லரி பீஸாகவோ பார்க்குறோம் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஆனால் இந்த 2 வேர்ட்ஸ் ஐ தர்ஸ்ட்ன்றது tells us how much Jesus was human. The dry air, the dust, the physical fire in his throat, he went through it all. So even when we go through emotional or physical issues, Jesus is there for us because he empathizes with us because he's been through it all. அதுதான் பைபிளில் ஒரு லாஜிக் பார்த்தேன்.
எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவர் சும்மா தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. ஸ்கிரிப்சரில் இருக்கிற ஒவ்வொரு ப்ராமிஸும் ஃபுல்ஃபில் ஆகணும்னு தான் அப்படி சொல்கிறாரு. அவரோட வீக்கஸ்ட் மொமெண்ட்டில் கூட he was in total control. Yeah, because he's still the king even when he's thirsty. Psalm 69ல இருக்க prophecies one by one அவர் டிக் பண்ணிட்டு வராரு. Probably these are the final prophecies that he wants to check down. பட் நம்மளை சேவ் பண்ண ஒரு ஸ்டெப்பை கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு he was very sure. இதை நம்ம இப்போ 2026ல் நம்மளோட லைஃப்பில் எப்படி அப்ளை ஆகுதுன்னு பார்த்தோன்னா, நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக ரொம்ப தேர்ஸ்டியாக நம்ம எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம தாகத்தை தணிக்கிறதுக்கு வேறு வேறு இடத்துல நம்ம தேடிக்கிட்டே இருக்கிறோம் இது எல்லாத்தையும். வெரி ட்ரூ. நம்ம தேர்ஸ்ட்டை குவென்ச் பண்ண நம்ம இப்போ என்னெல்லாம் பண்ணுறோம்? சோஷியல் மீடியா லைக்ஸுக்காக பார்க்குறோம், or we keep buying things again and again, or we bury ourselves into work. பட் இதெல்லாம் வந்து சால்ட் வாட்டர் மாதிரி. சால்ட் வாட்டர் எவ்வளோ குடித்தாலும் நம்ம தாகம் தணிக்காது. ரொம்ப கரெக்ட். நம்ம லைஃப்பில் நம்ம தேர்ஸ்டியாக ஃபீல் பண்ணும்போது ஒரு உடஞ்ச தொட்டிக்கிட்ட போகக்கூடாது. நம்ம ஜீவ தண்ணீர், சோர்ஸ் ஆஃப் லைஃப் கிட்ட நம்ம போகணும். அப்படி போனால் ஏசப்பா வந்து அவர் ஒரு ட்ரைனஸை ஃபீல் பண்ணதே நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம ஃபுல்லாக இருக்கணும்னு தான் அவர் அந்த ட்ரைனஸை ஃபீல் பண்ணார். What a perfect exchange. So when we go through dry moments, when we are alone, when we are in wilderness, basically what we should do first, we should admit that to God. Jesus Christ, அவர் சிலுவையில் இருக்கும்போது I thirst ன்னு சொல்கிறார். He admitted that. So நம்ம பிரச்சனை வரும்போது I think the first thing that we have to do is to admit to God. Yes, don't look at your dryness as a failure. அதுக்கு பதிலாக ஆண்டவர்கிட்ட திரும்ப கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இன்விடேஷனாக அதை நீங்கள் எல்லோரும் பாருங்கள். So don't be afraid. Our living water, Jesus Christ, is there for us to quench our thirst. Amen. Amen. இயேசு சிலுவையில் பேசின 6ஆம் வார்த்தையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஸோ முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ்ட், அதுதான் 6வது வார்த்தை. ஆண்டவர் வந்து ஐ ஆம் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபீட்டான லைன் சொல்லாமல், இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் லைன். இட் இஸ் ஃபினிஷ்ட், இட் இஸ் அ விக்ட்ரி டிக்ளரேஷன். அது நம்ம நார்மலாக பார்க்குறப்போ இட்ஸ் அ டிஃபீட்டட் சுச்சுவேஷன். அவரை வந்து ஒரு பாவியை போல் அடித்து துன்புறுத்தி சிலுவையில் ஏற்றி அவரை அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே பார்க்குறப்போ அது ஒரு டிஃபீட்டாக தோன்றலாம். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு அவர் சொன்ன வார்த்தை இட்ஸ் அ விக்ட்ரி ஸ்டேட்மெண்ட். அவரை மறித்ததன் மூலமாக என் பாவத்திலிருந்து மன்னிப்பு, வியாதியிலிருந்து சுகம், எல்லாமே அவர் பிளட்லேருந்து நமக்கு. ஜஸ்ட் பிகாஸ் he died on the cross, the blood he shed, we have victory in his blood. ஸோ நம்ம இந்த க்ரீக் வேர்டு இதுக்காக யூஸ் பண்ணியிருக்க க்ரீக் வேர்டு பார்த்தோம்னா டெட்டலஸ்டான்னு எழுதப்பட்டிருக்கிறது, which means he paid in full. நம்ம என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, நம்ம என்ன மீறுதலான காரியம் பண்ணியிருந்தாலும் சரி, with the blood of Jesus he has paid in full for all our sins. ஸோ அந்த பிரதானமான காரியத்தை அவர் வந்து இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு சொல்கிறப்போ அதை நிறைவேற்றிருக்கிறார். ஸோ ஆண்டவர் வந்து சிலுவையில் நமக்கு கண்டிப்பாக ஒரு ரட்சிப்பை கொடுத்துருக்குறாரு. பைபிளில் ஆதாம் ஏவாளை நம்ம பார்க்குறோம். ஆதாம் ஏவாளை வந்து ஆண்டவர் உறவாடி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்காக படைக்கிறாரு. ஆனால் அவங்க அதை மீறி பாவம் பண்ணி ஆண்டவருடைய பிரசனத்தை விட்டு வெளியேறி போகிறாங்க. ஆண்டவர் வந்து ஒதுக்கி வைக்கிறாரு. ஸோ அதை நமக்கு மீட்டு தரதுக்கும், நம்ம இன்னும் அவருடைய ப்ரெசன்ஸில் இன்னும் அவர்கிட்ட சேர்கிறதுக்கும், அவருடைய ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்கும் ஆண்டவர் வந்து சிலுவையில் தம்மையே பலியாக கொடுத்துருக்கிறாரு. ஸோ நம்ம பல இடங்களில் இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் பார்க்குறோம், பல தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவனால் அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஸோ இன்னும் பல காரியங்களை நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் என்ன பார்க்குறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சம்படி சென்ஸ், யாராவது ஒரு பாவம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு பலியை கொண்டு வந்து they have to sacrifice it as an atonement for their sin. ஸோ ஒரு லேம்போ ஒரு காலையோ எடுத்துகிட்டு வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது த்ரூ that blood
தெர் இஸ் அட்டோன்மெண்ட் ஃபார் த sins. அது வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், இட்ஸ் அ ஓல்ட் covenant. பட் ஆண்டவர் சிலுவையில் மறிக்கும்போது he gave us a new covenant. anybody who believes in Jesus, யாராக இருந்தாலும் அவர் நமக்காக மரித்தார் என்று நம்பும்போது நமக்கு அவர் பூர்ண ரட்சிப்பை கொடுக்கிற வல்லவராக இருக்கிறார். ஸோ தட்ஸ் a powerful statement when Jesus said it is finished. எல்லாம் முடிந்தது என்று சொல்லும்போது he actually gave us a new beginning. ஏசாயா 40:2 எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்று அப்படின்னு வேதத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் கஷ்டம், கண்ணீர், அவமானம், நிந்தை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை, டிவோர்ஸ், பிள்ளைகளால் பிரச்சனை, உங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை, என்ன பிரச்சனைகளாலும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு விக்ட்ரியை வந்து செக்யூர் பண்ணி வச்சுருக்கிறாரு. இட்ஸ் ஆல்ரெடி தேர் அண்ட் நமக்கு த்ரூ த கிராஸ் வி ஹாவ் த விக்ட்ரி. ஆல் வி ஹாவ் டு டூ இஸ் ஆக்சஸ் த விக்ட்ரி. அது நீங்கள் ஆண்டவரை தேடி ஆண்டவரை பற்றி கொள்ளும்போது அதை நம்ம வந்து அடைந்துடலாம். இயேசு சிலுவையில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையாக நம்ம தியானம் பண்ணிட்டு வந்தோம். இப்போ வந்து 7வது வார்த்தையை நான் வந்து உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இந்த ஒரு வசனத்தில் ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார், ஒரு உறவை ஆண்டவர் காண்பிக்கிறார், ஒரு முழுமையான ஒப்பு கொடுத்தலையும் ஆண்டவர் நமக்கு நிறைய சத்தியத்தை இதில் கரெக்டாக நமக்கு சொல்லுகிறார். இப்போ இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது இந்த வார்த்தையில் ஆண்டவர் வந்து ஒரு பெரிய சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இப்போ நம்ம முதலாவது அதில் பார்க்கும்போது இயேசு பிதாவே அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு உறவு, தகப்பன் பிள்ளை அப்படின்ற உறவு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், நம்ம என்ன பிரச்சனைகளுக்குள்ளாக நம்ம கடந்து போனால் கூட நம்ம ஆண்டவரை பிதாவே, அப்பா அப்படின்னு அழைக்கிற அந்த ஒரு உறவுக்குள்ளே நம்ம இருந்தோமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். அந்த இளையகுமாரன் கூட தகப்பனை தேடி வரும்போது தகப்பன் தூரத்தில் பார்க்குறாரு, ஓடி போய் அவன் அணைத்து கொண்டாலும் அவன் தகப்பனேன்னு சொல்லி தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடும்போது அவர் வந்து அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்தார், மோதிரத்தை கொடுத்தார். ஸோ இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள அந்த உறவு நிலைத்திருக்கும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை நாம் எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறார். இப்போ நம்மளை வந்து ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுக்கணும். அவருடைய கை வந்து நம்மை சிருஷ்டிக்கிற கை, உருவாக்குகிற கை. குயவனுடைய கையில் ஒரு களிமண்ணை போல நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நம்மை அவரை போலவே உருவாக்குவார். அவருடைய கையில் நம்ம எதை ஒப்பு கொடுத்தாலும் அது வந்து வெறுமையாக போகாது. அந்த 5 அப்போ 2 மீனை ஒப்பு கொடுத்தாங்க இல்லையா, அந்த கையில் எடுத்து அவர் ஆசீர்வதிக்கும் போது அது திருப்தியாகும்படி 5000 பேர் சாப்பிட்டு திருப்தியாகும்படி மீதியான துணிக்கைகளை எடுக்கும்படியாக ஒரு ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் செய்தார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும், நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய எதிர்காலத்தை எல்லாத்தையும் ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் அதை ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம், என் ஆவியை உம்மிடத்தில், உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். அவர் ஒப்பு கொடுத்துட்டார், எல்லாத்தையும் முழுசாக ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டார், பிதாவுடைய கையில். அதே போல் இன்னைக்கும் நம்ம வந்து எல்லாவற்றையும் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும். நிச்சயமாக இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்களுடைய பிஸ்னஸை, ஒருவேளை உங்களுடைய ஊழியத்தை கூட நீங்கள் ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இப்போ 7 வசனத்தை பேசுனது நம்ம எல்லாரும் கேட்டோம். ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா பேசுனாங்க பிள்ளைங்க எல்லாரும். இப்போ பொதுவாக வந்து உலகத்தில் யாராவது இறந்து போகிறாங்கன்னா உடனே குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் வந்து கேட்பாங்க இல்லையா, கடைசியாக என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து கடைசியாக பேசுகிற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமானது. அதை விட இயேசு கடைசியாக பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அர்த்தம் உள்ளது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வித்தியாசமான ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியது. ஆகவே இது நம்ம வந்து ரொம்ப ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அதையும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கடைபிடிக்கும் போது
நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். இப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பங்கள்லையும் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகும்படி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய சிலுவையிலே நீர் சொன்ன 7 வார்த்தைகளை ஆண்டவரே பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் வந்து இறங்கட்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சிலுவையின் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் உண்டாவதாக. இப்பொழுதே ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் உம்முடைய ஆண்டவரே அந்த இரத்தத்தின் வல்லமை கடந்து வரட்டும் அப்பா. உம்முடைய தழும்புகளின் மேலுள்ள வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சிலுவையிலே நீர் சம்பாதித்த அந்த சமாதானமும் அந்த சந்தோஷமும் அந்த பரிபூர்ண ஆனந்தமும் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஆண்டவரே, பலவீனத்தோடு யாராவது இருந்து இதை பார்ப்பார்களானால் ஆண்டவரே, ஒரு சரீரத்திலே ஒரு பலன் உண்டாகட்டும், சரீர சுகம் உண்டாகட்டும். படுக்கையில் இருக்கிற ஜனங்கள் இயேசுவின் நாமத்திலே எழும்புவார்களாக. சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. குடும்பங்களுக்குள் கிரியை செய்கிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படட்டும் அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் பெற்று உம்முடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.